சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே, செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய, முற்றாவென் திங்கள் முதல்வன் பாதமே, பற்றா நின்றாரை பற்றா பாவமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 2ஆம் நாள் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 10வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திரு ஈங்கோய்மலை 70 என்ற சிற்றிலக்கியத்தை சிந்திக்க வந்திருப்பவர் சிங்கப்பூரைச் சேர்ந்த திரு நாகராஜன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால், ஐயா பிறந்தது பாண்டிய நாட்டில் தானுமாலையர் எழுந்தருளியிருக்கும் சுசீந்திரத்தில். ஐயா பட்டம் பெற்றதோ எங்கள் கொங்கு நாட்டில் கோவையில். இப்பொழுது பொறியாளராக பணி செய்து கொண்டிருப்பதோ அயல் நாட்டில் சிங்கப்பூரில். ஐயா சிறுவயதிலிருந்தே திருமுறைகளில் மீது தீராத ஆர்வம் கொண்டு காதல் கொண்டு படித்துக் கொண்டு வருபவர். இப்போது சிங்கப்பூர் சிவகிருஷ்ணா ஆலயத்தின் திரு வைத்தியநாத தேசிகர் ஐயா அவர்களிடம் திருமுறை பயின்று வருகிறார். மேலும் சிவ திரு அழகப்பன் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல ஒப்பற்ற திருமுறை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டில் ஏற்பாட்டு குழுவிலிருந்து துணை செயலாளராகவும் பணியாற்றி பல்வேறு சைவ பணிகளை செய்து கொண்டு வருகிறார். ஐயாவின் சைவ பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா, உங்களுடைய உரையை கேட்க ஆவலாக உள்ளோம். வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். சிவா. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர, அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய நம் பெருமான் கொட்டுக்கு இசைந்த கூத்தன் தானுமாலையன் தாழ் வணங்கி என்றும் துணையாக நிற்கும் எம் அரசேசர் பெருமான் அடிபோற்றி, மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து நடத்தி வரும் சிவ திரு கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் சிவ லாவண்யா அம்மையார் அவர்களுக்கும் என்னை இதில் உற்சாகப்படுத்தி ஈடுபடுத்திய திருமுறை மாநாட்டு குழு அன்பர் சிவ திரு வெங்கட்டையா அவர்களுக்கும் என்னை திருமுறையில் ஆற்றுப்படுத்தி குருவாய் நின்று வழிநடத்தி வரும் சிவ திரு அழகப்பன் கணேசன் ஐயா அவர்களுக்கும் என் ஆன்மீக பயணத்தில் உறுதுணையாக இருந்து வரும் என் தந்தையார் சிவ திரு நாகராஜன் அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்கப் போகும் அடியார்கள் மற்றும் அனைத்து அடியார்களுக்கும் அனைவரின் திருவடிகளையும் என் தலையில் சூட்டி என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புக்குள் செல்கின்றேன். இன்று நாம் சிந்திக்கும் தலைப்பு 11ஆம் திருமுறையில் 10வது இலக்கியமாகிய நக்கீர தேவநாயனார் அருளிய திரு ஈங்கோய்மலை 70. நூலுக்குள் செல்லும் முன்னர் ஒரு சில நிமிடத்தில் ஒரு முன்னுரையாக நாம் பொதுவான சில செய்திகளை சிந்தித்துக் கொண்டு நூலுக்குள் செல்வோம். பொதுவாக திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நாம் அறிவோம். சப்த ஸ்வரங்கள் என்ற அடிப்படையில் முதலில் 7 திருமுறைகளாகவும் பின்பு மந்திர சொற்கள் அடிப்படையில் 11 திருமுறைகளாகவும் தெய்வ சேக்கிழார் அருளிய திருத்தொண்டர் புராணத்தை உள்ளடக்கி மொத்தம் 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்ட முழு வரலாற்று நிகழ்வுகளை நாம் பல வகையில் அறிந்துள்ளோம். இதில் தற்போதைய நிகழ்வாக நாம் 11ஆம் திருமுறையை அலசி ஆராய்ந்து வருகிறோம். 11ஆம் திருமுறையை அருளியவர்கள் என்று கருதும் போது 11 பெருமக்கள் தான். ஆனால் இறைவனின் ஒரு நூலையும் இதில் சேர்த்திருக்கின்ற காரணத்தினால் ஆக்கியோர் வரிசையில் ஆலவாய் அண்ணனையும் சேர்த்து 12 என்று கொள்ளப்படுகிறது.
இத்திருமுறையில் 12 ஆசிரியர்கள் எழுதிய 40 நூல்கள் சேர்த்து மொத்தம் 1401 பாடல்கள். பொதுவாக திருமுறைகள் பதிக பாங்கிலே அமைந்துள்ளன. ஆனால் இத்திருமுறையில் சிறு பிரபந்தங்களாக அமைந்த நூல்கள் இடம்பெற்றுள்ளன. பிரபந்தங்கள் என்பன சிற்றிலக்கிய வகையை சார்ந்தவை. தமிழில் உள்ள 96 பிரபந்தங்களில் பெரும்பாலானவற்றை இதில் காணலாம். அந்தாதி, கோவை, மாலை, உலா, ஆற்றுப்படை போன்ற நூல்கள் இருத்தலை காணலாம். யமகம், திரிபு, ஸ்லேடை முதலியவைகளும் இடம்பெற்றுள்ளன. சிவபெருமான் மீது உள்ள பாடல்கள் மட்டுமல்லாது விநாயகர், முருகர் மீதும் பாடல்கள் உள்ளன. 17ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள 40 நூல்களுள் அதிகமான நூல்கள் அருளியவர்கள் நக்கீர தேவநாயனாரும் நம்பி ஆண்டார் நம்பியும் ஆவார்கள். இருவரும் தலா 10 நூல்கள் அருளியுள்ளார்கள். நக்கீர தேவநாயனார் பாடி அருளிய நூல்கள் ஆவன: கைலைப்பாதி, காலத்திப்பாதி, திரு ஈங்கொய்மலை 70, திரு வலஞ்சொலி மும்மணிக்கோவை, திரு எழுக்கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்பிரசாதம், கார் 8, போற்றி திரு கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திரு கண்ணப்ப தேவர் திருமரம். அவற்றுள் நாம் காண இருப்பது 2ஆம் நூல் ஆகிய திரு ஈங்கொய்மலை 70 ஆகும். நக்கீர தேவநாயனார் வரலாற்றை நாம் திருவிளையாடல் புராணத்தில் படித்திருப்போம். ஆனால் அது பற்றி இருவேறு கருத்துக்கள் உள்ளன. கைலைப்பாதி, காலத்திப்பாதி பாடிய நக்கீரரும், கடைச்சங்க புலவரும் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அல்லர் என்பது தேவார ஆசிரியர்களுக்கு பிற்பட்ட மற்றொருவர் என்பதும் நன்கு தெளியப்படும் என்கிறார் பேராசிரியர் வித்வான் கா. வெள்ளை வாரணார் அவர்கள். ஆனால் முருகு பாடிய நக்கீரரே பிறகும் பாடி அருளினார் என்றே கொள்ளலாம் என்பது திருப்பனந்தாள் முன்னாள் முதல்வர் வித்வான் திரு K.M. வெங்கட்ராமையா அவர்களின் கருத்து. இதற்குரிய பல அகச்சான்றுகளை அவர் தெளிவுபடுத்துகிறார். நாம் இன்று அவரின் கால ஆய்வுக்குள் செல்லாமல் அவரின் நூல் ஆய்வுக்குள் செல்வோம். இந்நூலில் ஈங்கொய்மலையின் இயற்கை வளத்தையும், விலங்குகளின் விளையாட்டுகளையும், குறவர்களின் பண்புகளையும், அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் திருவருள் திறத்தையும் சுவை நலம் பெருக இனிதே விளக்கும் 70 பாடல்களை காணலாம். திரு ஈங்கொய்மலை 70 என்பதில் 70 என்பது இந்நூலில் இடம்பெற்றுள்ள 70 வெண்பாக்களை குறிக்கின்றமையால் 70 என்பது எண்ணாகு பெயர் என்று அறியப்படுகிறது. 100, 50, 30 என்றில்லாமல் முக்காலத்தில் 60, 70 ஆகிய பாக்களாலும் பிரபந்தங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. அதுபோல சங்க காலம் தொட்டே நூல்களின் பெயர்களில் சில எண்கள் தாங்கி வருவதை நாம் அறியலாம். உதாரணத்திற்கு இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, திணை மாலை 150 என்றெல்லாம் நூல்கள் எண்களின் பெயர்களை தாங்கி வருவதை நாம் அறியலாம். 70 பாடல்களிலுமே ஈற்றடிக்கு முன்பாக அனைத்து பாடல்களின் சங்க நூற்களை போன்று குரங்கு, யானை, பன்றி, சிங்கம் மற்றும் இவை போன்ற விலங்குகளின் செயல்பாடுகள் அல்லது மலைவாழ் மக்களாகிய குறவன், குறத்திகளின் பண்புகளை குறிக்கும் போது இலக்கியம், கற்பனை இவற்றின் நயம்தான் மேலோங்கி நிற்கும். ஈற்றடியில் எம்பெருமான் இறைவனின் கருணை, வீரம், அருள்திறம் ஆகியவற்றை சொல்கிறார். இதில் முதல் 3 வரியில் குறிப்பிட்ட செயல்களுக்கு தொடர்புடைய புராணத்தை ஈற்றடியில் குறிப்பிடுவது சிறப்பு. ஒவ்வொரு பாடல்களின் ஈற்றடியிலும் இம்மலை சிவபெருமான் மலை என்று அறுதியிட்டு உறுதியாக எம்பெருமானின் பட்டா நிலம் போன்று சொந்தம் கொண்டாடுவது சால சிறப்பு. உலகம் அனைத்தும் அவனுடையதான். இருப்பினும் இம்மலைக்கு சொந்தக்காரர் சிவபெருமான் என்று குறிப்பிடுவது அழகோ அழகு. இந்த 70 பாடல்களின் ஈற்றடியை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அற்புதமாக இறைவன் பெருமை பேசும் 70 வரிகள் கொண்ட ஒரு போற்றி பாடலாகவே அமையும். ஓங்கார மன்னதன நின்றான் மலை ஈங்கோவே, மேரு மலை வழக்கை வில்லிமலை ஈங்கோவே, நம் மேல் மறுதலை நோய் தீர்ப்பான் மலை ஈங்கோவே, மையெடுத்த கண்டன் மலை ஈங்கோவே, நம் மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை ஈங்கோவே என்று ஒரு போற்றி பாடல் அமைவதை பார்க்கலாம்.
இப்படி நூல் அழகாகவும் அற்புதமாகவும் விரித்துரைக்கும் தலத்தை தெரிந்து கொள்வோமா? திரு ஈங்கோய் மலை காவிரி வடகரை தலங்களில் 63 தலங்களில் இறுதியானது. சிதம்பரம் தொடங்கி திரு ஈங்கோய் மலை வரை காவிரி வடகரை தலங்களாகும். இது திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே அமைந்துள்ளது. தற்போது நீங்கள் அம்மலையை பார்க்கும்போது அவ்வளவு செழுமையான தோற்றம் அளிக்கவில்லையே என்று கூட நினைக்கலாம். இஃது முந்தைய நாட்களில் மரங்களாலும் அருவிகளாலும் சூழப்பட்டு விலங்குகள் பறவைகள் மலிந்த அற்புத இயற்கை எழில் கொஞ்சம் திருமலையாக இருந்திருக்கிறது. இதன் பொருட்டே நக்கீர நாயனார் இத்தலத்தை மிகவும் சிறப்பித்து பாடியுள்ளார். இப்படி நூல் சுவை மிக்க சுவைநலம் பெருக இனிதே விளக்கும் இத்தலத்தின் தல வரலாற்றை சிந்திப்போம். முன்பொரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தங்களுக்குள் யார் வலிமை மிக்கவர் என்ற போட்டி எழுந்தது. அப்போது ஆதிசேஷன் தனது 1000 முடிகளாலும் மேருமலையை சுற்றி கொண்டு வாயுவை செல்ல முடியாமல் தடுத்தார். வாயு சஞ்சாரம் இல்லாத இடங்களில் உயிர்கள் மடியத் தொடங்கின. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கிய ஆதிசேஷன் தனது முடிகளில் ஒன்றை சற்று ஒடுக்கி வாயு செல்ல வழி ஏற்படுத்தினான். வாயுவும் தனது முழு வேகத்தோடு அந்த இடைவெளியில் புகுந்து மேரு சிகரங்களில் 5 பிடுங்கியவாறு தென் திசை நோக்கி சென்றான். அச்சிகரங்கள் 5ம் 5 மணிகளாக மாறி ஒவ்வொரு இடத்தில் வீழ்ந்த இடங்கள் சிவத்தலங்கள் ஆயின. சிவப்பமணி வீழ்ந்த இடம் திருவண்ணாமலையாகவும், மாணிக்கமணி வீழ்ந்த இடம் ரத்னகிரியாகவும், மரகதமணி வீழ்ந்த இடம் ஈங்கோய் மலையாகவும், நீலமணி வீழ்ந்த இடம் பொதிகை மலையாகவும், வைரம் வீழ்ந்த இடம் கொடுமடியாகவும் மாறின. சிவபெருமான் இம்மலையில் மரகதமாக எழுந்தருளியுள்ளதால் இங்கு உறையும் சிவன் மரகதாச்சலேஸ்வரர் என பெயர் பெற்றார். மரகத அசலம் என்பது மரகத மலை என்பதையே குறிக்கும். பிரிங்கி முனிவர் அம்மையை வணங்காததால் அம்மை ஐயனை வேண்ட அம்பாளுக்கு இறைவன் தன் இடப்பாகம் தர உறுதி தந்த தலம் இதுவே ஆகும். அம்பாளின் திருநாமம் மரகதாம்பிகை. இம்மலை சக்தி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு ஆதிசேஷனின் அம்சமாக புளிய மரம் முளைத்தது. அதனை சிவ ரூபமாகவும் கூறுவர். இதன் பெயர் காரணத்தை ஆராய்ந்தால் அதற்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது. தென் திசை வந்த அகத்தியர் காலையில் குளித்தலை கடம்பவனேஸ்வரரை வழிபட்டு மதியம் ஐயர்மலை சொக்கநாதரை வழிபட்டு விட்டு மாலையில் சிவனை வழிபட இங்கு வந்தார். அப்போது நடை அடைக்கப்பட்டு விட்டது. தனக்கு காட்சி தரும்படி சிவனை வேண்டினார். மலை அடிவாரத்தில் உள்ள நீர்நிலையில் நீராடிவிட்டு வந்தால் தன்னை வணங்கலாம் என்று ஈசன் வான் குரலால் அருள்பாலித்தார். அவ்வாக்கின்படி நீர்நிலையில் நீராடிய போது அகத்தியர் ஈ வடிவம் பெற்றார். அகத்தியர் மலை மீது பறந்து வந்து ஆலய கதவின் சுவாவித்தாரம் வழியாக உள்ளே புகுந்து சுவாமியை தரிசனம் செய்தார். பின் மீண்டும் பழைய உருவம் பெற்று திரும்பினார். எனவே இத்தலம் திரு ஈங்கோய் மலை என்று பெயர் பெற்றது. திரு ஈங்கோய் மலை என்பது திரு பிளஸ் ஈங்கோய் மலை என்ற தமிழ் புணர்ச்சியின் அடிப்படையில் திரு வீங்கோய் மலை என மருவும். ஆயினும் ஈ வடிவில் அகத்தியர் வழிபட்ட நிகழ்வை சிறப்பாக குறிக்கவே திரு ஈங்கோய் மலை என்ற பெயரிலேயே சிறப்பு பெறுகிறது. சிவனும் ஈங்கோயிநாதர் என்றும் பெயரில் சிறந்து விளங்குகிறார். இன்றும் காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி ஈங்கோய்நாதர் என்பது வட்டார பழமொழியாகும். அதாவது காலையில் குளித்தலை, மதியம் ஐயர்மலை, மாலையில் ஈங்கோய் மலை ஆகிய 3 தலங்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. கார்த்திகை சோமவாரத்தில் இவ்வாறாக ஒரே நாளில் வழிபட்டு அடியார்கள் நலமடைகின்றனர். இதில் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் முதலாவது சிவத்தலமாகும். அப்பர் இச்சிவாலயத்தை பற்றி பாடியுள்ளார். குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோயில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 2வது தலமாகும். இக்கோயிலும் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும். தலத்தின்
சிறப்புகளை சிறிது அலசினோம். இத்தலத்தை பற்றி நக்கீர தேவநாயனார் 70 அற்புதமான பாடல்களை பாடியுள்ளார். அவற்றின் சிறப்புகளை கோடிட்டு காட்ட வேண்டாமா என்ற கருத்தில் தான் இத்தல வரலாற்றை முன்னுரையாக கண்டோம். இந்நூலுக்கு உரை எழுதிய ஆசிரியர் பெருந்தகை வித்வான் எம் நாராயண வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த நூலின் தொடக்க கருத்தில் கொடிய விலங்குகளும் நெடிது வழிபாடு செய்யும் நீர்மையை இவ்வருள் நூல் பெரிதும் விளக்குகிறது என்கிறார். இதை கண்டவுடன் நமக்கு மணிவாசக பெருமானின் எவ்வுயிர்க்கும் சாழலோ என்ற கருத்துத்தான் நமது கற்பனையில் தோன்றும். ஆனால் பொதுவாக இப்பாடல்களில் கல்லா பறவைகளும் பொல்லா விலங்குகளும் திருவானைக்கா போன்றோ திரு எறும்பூர் போன்றோ இறை வழிபாடு செய்வதாக வர்ணனை செய்யவில்லை. போலி தோற்றங்களை உண்மை என நம்பி நிலை பெற்று அலைந்து திரியும் பேதை மாந்தரை பற்றிய நிலையே குரங்கு, யானை போன்ற இனங்களின் வாழ்க்கை மூலம் இலக்கிய நயத்தோடு விளக்குகிறார். முதல் பாடலுக்கு செல்வோம். இது ஒரு கடவுள் வாழ்த்து போல் அமைந்த பாடல். இது பெருமான் சோதி வடிவினனாக தோன்றி பிரம்மாவும் திருமாலும் அடியும் முடியும் காண முடியாதால் பின்னர் லிங்க வடிவில் காட்சி கொடுத்த திருவண்ணாமலை திருவரலாற்றை குறிப்பிடுகிறார். அத்தகைய பெருமான் இருக்கும் மலை திரு ஈங்கோய் மலை என்பதாம் என்று முடிக்கின்றார். அடியும் முடியும் அரியும் அயனும் படியும் விசும்பும் பாய்ந்தேறி நொடியுங்கால் இன்னதென அறியா ஈங்கோயே ஓங்கார மன்னதென நின்றான் மலை. நாம் ஏற்கனவே தல வரலாற்றில் பார்த்தது போல 5 சிகரங்களில் முதலாவதாக விழுந்த இடம் திருவண்ணாமலை. அதனால்தான் என்னவோ அதை குறிப்பிட்டு இந்த ஈங்கோய்மலை பிரபந்தத்தை துவக்கிறார் நக்கீர தேவராயனார். இந்த வரலாற்றை மீண்டும் 16ஆம் பாடலிலும் கோடிட்டு காட்டுகிறார். ஒரு கணையால் பன்றியினது உயிரை போக்கி மறு கணையை யானையின் மேல் விடுப்ப அப்போது அருகில் வந்த சிங்கம் பயந்து ஓடும் விரதத்தை உடைய திருமாலுக்கும் காண முடியாதவன் எம்பெருமான் சிவன் என்கிறார். பாடலை பார்ப்போம். ஒரு கணையும் கேளல் உயிர் செகுத்து கையில் இருகணையும் ஆனை மேல் எய்ய அருகணையும் ஆளரிதான் ஓட அறிவெருவும் இங்கோயே கோளரிக்கும் காண்பறியான் குன்று. இதில் கோளரி என்பது நரசிங்க அவதாரம் திருமாலை குறிக்கின்றார். இவ்விடத்தில் மீண்டும் மாலும் அயனும் தேடி கிடைக்காத அடியும் முடியும் காணா சிவ மகாபுராண வரலாறு பேசப்படுகின்றது. ஆழி என்பது பண்டை காலத்தில் வாழ்ந்த யாழி என்ற விலங்கை குறிக்கும். அவ்விலங்குகள் இப்போது காண கிடைக்காது. டைனோசர் போன்றே இவ்விலங்குகள் இப்போது இல்லை. ஆயினும் பன்னெடுங்காலம் முன் அவை வாழ்ந்திருந்ததாக அறிவியலாளர்களின் குறிப்புகள் உள்ளன. இல்லை, இது புராணங்களிலும் கோயில் சிற்பங்களிலும் மட்டுமே உள்ள இலங்கு என்றும் ஒரு குறிப்பு கூறுகிறது. இங்கே ஈங்கோய்நாதர் ஈங்கோய் மலையில் யாழ் இருந்ததாக நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். பாடல் 6 பார்த்தவனால் ஆழி தொடர அரி தொடர ஆங்குடனே வாழி கொடு தொடரும் மாக்குறவர் கோளின் இடு சிலையினார் புடைக்கும் ஈங்கோயே நம்மே கொடு வினைகள் வீட்டு வீப்பான் குன்று. அதாவது இதில் அரி என்பது சிங்கம். யாழி தொடர சிங்கம் தொடர அவ்விடத்தில் உடனே அம்புகளோடு தொடரும் வேடுவர்கள் கொன்று அழிக்கும் ஈங்கோய் மலையே நம்மேல் வரவிருக்கும் கொடிய வினைகளை கெடுத்து ஒழிப்பவனது மலையாகும் என்பது இப்பாடலின் பொருள். இப்பாடலில் வேடுவர்கள் கொடிய விலங்குகள் அழிக்கும் இயல்பு பேசப்பட்டாலும் இதன் உட்பொருள் இப்பாடலில் ஆழி அரி இவைகள் தான் நம்மை தொடரும் கொடிய வினைகள். அவற்றை கொன்றளிக்கும் வேடனாக நிற்பவன் சிவபெருமான். அந்நாரது மலையே இம்மலை என்று குறிப்பிடுகிறார். இப்பாடலை இவ்வளவு விரிவாக எடுத்துரைக்க காரணம், இதே வினை தீர்க்கும் கருத்தை கருவாக்கி திரு ஞானசம்பந்த பெருமான் தேவார பதிகத்தில் இத்தலத்தை பாடுகிறார். வினையாயின தீர்த்து அருளே புரியும் விகிருதன் விரி கொண்டை நனையார் முடிமேன் மதியம் சூடும் நம்பான் நலமல்கு தனையார் கமல மலர்மேல் உறைவான் தலையோடு அனலேந்தும் எனை ஆளுடையான் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே என்று வினை தீர்த்து அருளே புரியும் என்று ஈங்கோய் சிவனை பாடுகிறார்.
மற்றும் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே என்று இத்தல வரலாற்றையும் நினைவுபடுத்துகிறார். இப்படி வினை தீர்க்கும் விமலனாக எம்பெருமான் இத்தலத்தில் வீற்றிருக்கிறார் என்பது திண்ணம். பல பாடல்களில் நாயனார் அங்கு வாழும் குரத்திகளின் தாய்ப்பாசம், விலங்குகளின் தாய்ப்பாசம், விருந்தோம்பல், அன்பு, காதல், பிரிவாற்றாமை வர்ணிக்கிறார். முதலில் பாடல் 8 பார்ப்போம். இப்பாடலில் கல்லாய் மனிதராய் விளங்குவதோடு வன்மை இயல்புடையராய் இருந்தாலும் பாமர மக்களிடம் உள்ள தாய்ப்பாசத்தை வர்ணனை செய்கிறார். ஈண்ட குறமகளிருக்கு ஏழை முதுகுரத்தி நாண்ட கரிக்கேரசலை நற்கிழங்கை ஊன்ற வைத்து என் அன்னை உன்னென்று எடுத்துரைக்கும் ஈங்கோயே மின்னன்ன செஞ்சடையான் வெற்பு. இப்பாடலில் முதுகுரத்தி ஒருத்தி தான் ஈண்ட மகவிற்கு மீனை கிழங்கோடு சேர்த்து அன்போடு உண்ண சொல்லும் பாங்கு வர்ணிக்கப்படுகிறது. இதைவிட ஈண்ட மகவின் மீது குரங்கினுக்குரிய பாசத்தை எத்தனை இலக்கிய சுவையோடு 9வது பாடலில் வர்ணனை செய்கிறார் காண்க. ஈண்ட குளவிக்கு மந்தி இரு வரை மேல் நாண்ட நரவத்தை தான் அணுகி தோன்ற விரலால் தேன் தோய்த்து ஊட்டும் ஈங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை. அதாவது பிறந்த குட்டிக்கு பெண் குரங்கு பிளவுபட்ட மலைமேல் தொங்குகின்ற தேனிடை நெருங்கி தன் விரலால் கொண்டு வந்து எடுத்து தேனில் தோய்த்து ஊட்டும் ஈங்கோயே என்கிறார். இப்பாடலில் இறுதி அடியில் நம் மீது வரவிருக்கும் நோயை அல்லது வினையை தீர்ப்பான் என்று சிவபெருமானை போற்றுகிறார். இதில் நக்கீரர் இறைவன் கருணையை வர்ணிக்கிறார். இறைவன் தாய்மானவன் அல்லவா? அவன் நம் வினையின் நோயை மரக்கருணையினால் அல்ல, எப்படி அந்த தாய் குரங்கு தன் குட்டிக்கு பசி நோயை தீர்க்கின்றதோ அதுபோல அறக்கருணையினால் நம் வினையை தீர்ப்பான் ஈங்கோய்நாதர் என்பதை தான் அவர் இப்பாடலில் கடைசி வரியில் நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை 48ஆம் பாடலிலும் நாம் பார்க்கலாம். தேன் கலந்த பலாச்சுளைகளை சிவந்த முகமுடைய பெண் குரங்குகள் கொண்டு வந்து வான் குணங்கள் பாராட்டி ஊட்டும் என்பது அற்புதமான நடைமுறை. தற்போதும் நமது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது அப்பா சாப்பிடு, அரசே சாப்பிடு, என் கண்ணே சாப்பிடு என்றெல்லாம் பாராட்டி உண்ணச் செய்வதைத்தான் குரங்குகளும் அன்புடன் செய்கின்றன என்று புலவர் போற்றுவது அழகு. தேன்பலாவின் வான்சுளைகள் செம்முகத்து பைங்குரங்கு தான் கொணர்ந்து மக்கள் கையிற் கொடுத்து வான்குணங்கள் பாராட்டி ஊட்டும் சீர் ஈங்கோயே பாங்கமர சீராட்ட நின்றான் சிலம்பு. இப்படி குரங்குகள் பாராட்டுவதை குறிப்பிடுவதால் கடைசி வரியில் அதற்கு தொடர்புடைய தேவர்கள் பாராட்ட இறைவன் நிற்கின்றான் என்று என்கின்றார். அமரர் சீராட்ட நின்றான் சிலம்பு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா, அவர் பங்கைய கைநலம் பார்த்தல் அல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. இது கவிமணி அவர்களின் கூற்று. பெண்கள் இரக்கம், கருணை, அன்பு இவற்றின் உறைவிடம் என்பதை அழகாக சொல்கிறார். இந்த கருத்தை தனது 12ஆம் பாடலில் நக்கீர தேவநாயனார் கல்லாத வல்லியல்பு கொண்ட குரத்தி பற்றி கூறும்போது எவ்வளவு ரசிக்கத்தக்க வகையில் சுவை கூட்டுகிறார் என்று பாருங்களேன். எய்ய தொடுத்தோன் குரத்தி நோக்கு உற்றதென கையிற் கணை களைந்து கன்னிமான் பையப்போ என்கின்ற பாவனை செய் ஈங்கோயே தூங்கு ஏல்கள் சென்று அன்று வென்றான் சிலம்பு. இதில் இளம் மானை எய்வதற்கு கணையை தொடுத்தான் வேடன். அதனை குரத்தி பார்த்து விட்டாள். உடனே அவள் விரும்ப மாட்டாள் என்று கருதி கையில் உள்ள கணையை கலந்துவிட்டு அம்மானை மெதுவாக போ என்று பார்க்கும்படி பாவனை செய்து அனுப்பிவிடுகிறான். அப்பேற்பட்ட ஈங்கோயே தொங்குகின்ற 3 கோட்டையை அழித்தவனது மலை என்று அற்புதமான பாடல். மேலே உள்ள 3 வரிகளில் குரத்தி பெண்களின் கருணை புலப்படுகின்றது.
இதை உற்று நோக்கினால் வேடனின் கையில் உள்ள கணையை நக்கீரர் பார்க்கிறார். உடனடியாக அவருக்கு பெருமான் ஒரு கணையால் முப்புறங்கள் எரித்த வரலாறு நினைவுக்கு வருகிறது. உடனே அதை பொருத்தமாக இந்த பாடலின் ஈற்றடியில் சேர்த்திருக்கிறார். ஈரம்பம் கண்டிலன் ஏகம்ப தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமையை உந்தி பெற என்ற திருவாசக திருவந்தியார் பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருபத்தோராவது பாடலை சுவைத்து படிக்க, கல்லா மனிதர்கள் ஆயினும் தமிழர்களுக்கே உரித்தான விருந்தோம்பும் பண்பு மேலோங்கி நிற்பதை, அதுவும் குறத்தி பெண்களிடம் இப்பண்பு மேலோங்கி நிற்பதை நாம் முன்னால் தெளிவாக காட்டுகிறார். கனைய பலாங்கனிகள் கல் இளையர் தொக்க நனைய கலத்தூரத்தில் ஏந்தி மனைகள் வரம் விரும்பி ஆய்பார்க்கும் ஈங்கோயே பாங்கார் குறவரும்பு செஞ்சடையான் குன்று. அதாவது அதிகமான பலாக்கனிகளை கொண்ட கல்லிளையர் ஒன்று கூடி தேனை கலங்களில் ஏந்தி வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை எதிர்பார்க்கும் ஈங்கோயே என வர்ணிக்கிறார். ஐயன் திருவள்ளுவரின் குறள் ஒன்று உங்கள் நினைவிற்கு வந்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் ஆவேன். ஐயனின் கூற்றுப்படி இவர்கள்தான் வானுலகில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினர்களாக ஆகும் தகுதி உடையவர்களாகும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானவர்க்கு என்கிறார் ஐயன். இப்பாடலுக்கு வேறு விதமாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது, அதுவும் பொருந்தும். தற்கால நாகரிகம் மேலெழுந்த சமுதாயத்தில் காணப்பெறும் விருந்துண்ணல் இவற்றையெல்லாம் நாம் பெருமை அடைந்து விட முடியாது. கானகத்து வன்குற பெண்டீர் விருந்தோம்பும் பண்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நக்கீரர் வர்ணிக்கும் இதற்கு முந்தைய பாடலிலேயே நாம் நன்றாக ரசித்தோம். அதை போன்றே 44வது பாடலில் நக்கீரனார் வர்ணிப்பதாவது, செந்தினையின் வெண்பிண்டி பச்சை தேனார் குழைத்து வந்த விருந்தூட்டும் மணிக்குரத்தி பந்தியா தேக்கிளைகள் இட்டு சிறப்புரைக்கும் ஈங்கோயே மா கலைகள் வைத்தான் மலை. அதாவது பச்சை தேனால் குழைத்து வந்த விருந்தூட்டும் மணிக்குரத்தி என்கிறார் புலவர் பெருமான். சரி, தாய் பாசம், கருணை, விருந்தோம்பல் பண்புகளை பார்த்தோம். சற்று இத்தலத்தின் இயற்கை அழகை ரசிப்போமா? தருமபுரம் பதியை பற்றி திருஞான சம்பந்தர் பாடல் ஒன்றை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இதை சொல்கிறேன். ததவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் போழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே என்கிறார் ஆளுடை பிள்ளையார். அதாவது புன்னை மலர்கள் மலர்கின்ற போதில் அவற்றில் ரீங்காரமிடும் வண்டுகளின் ஓசை கேட்டு குயில்களும் இசை பயில்கின்ற சோலைகள் கொண்ட தருமபுரம் பதியே என்கிறார். இதை போன்றே ஒரு நிகழ்வினை நக்கீர தேவநாயனார் தமது பாடலில் குறிப்பிடுகிறார். கடக்களிர் கண்வளர கார் நிற வண்டு ஆர்ப்ப சுடற்குளையார் பாட்டளவு கேட்டு மடக்கிளிகள் கீதம் தெரிந்து உரைக்கும் ஈங்கோயே ஆள் கீழ் நால்வேதம் தெரிந்து உரைப்பான் வெறுப்பு. இங்கு குறமாதர்கள் பாடல் பாடுதலில் வல்லவர்கள். அவர்கள் பாடும்போது யானை முதலியவை மயங்கும், வண்டுகள் ஒலிக்கும், கிளிகள் அப்படியே திருப்பிச் சொல்லும். கிளிகள் சொன்னதை திருப்பிச் சொல்வது நக்கீரருக்கு வேதம் ஓதுவது போல் இருந்ததோ என்னவோ. ஈற்றடியில் கல்லால் புடையமர்ந்து நான்மறை கற்றுத்தந்த புராண நிகழ்வு பேசப்படுகின்றது. எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். இம்மலையில் பிரமாண்டத்தை பல பாடல்களில் வர்ணிக்கிறார் புலவர். ராவணனின் நகரில் வான்முட்டிகளாக நிற்கும் வானுயர்ந்த கட்டிடங்களை பற்றி கூறும்போது, மேல் மாடியில் விளையாடி கொண்டிருந்த அரக்கியர் தண்ணீர் குடிப்பதற்கு கீழே இறங்காமல் அக்கட்டிடங்களை உரசி கொண்டு செல்லும் மேகங்களை பிடித்து பிழிந்து தண்ணீர் பருவார்கள் என்பார். இதை போன்றே இம்மலையும் வானுயர்ந்த மலை என்பது மட்டுமல்லாது
மேகங்கள் மலையை முட்டிக்கொண்டு செல்லும் நீர்வளம் மிக்க மலை என்று பொருள்படும் வகையில் 18 மற்றும் 19வது பாடல்களில் ஓடும் முகிலை உயிரால் இர ஊன்றி மாடு புக வான்கை மிக மடுத்து, அதாவது மலை உயரமானது, அவ்வுயரத்தில் சிங்கம் உலாவுகிறது, அம்மலையில் மேகம் தவழுகிறது, அந்த தவழ் மேகத்தை சிங்கம் தன் நகத்தால் கீறி நீர் பருகுகிறது என்கின்றார். அடுத்ததாக 19வது பாடலில் கொண்டல் இறை கீறி வாய் மடுக்கும் ஈங்கோவே என்று இன்னும் வர்ணிக்கப்படுகிறது. அதாவது உண்ட பிறகு நீர் அருந்துதல் வழக்கம். முதலில் ஆதலில் குரங்கு கனி நுகர்ந்ததும் சுனை நீர் பருகியது. அப்படி பருகியும் வயிறு குளிராமையால் மேகத்தை கீறி நீரை பருகியது என குரங்கின் குறும்பை கூறுவது போல கூறி மலையின் அழகையும் பிரமாண்டத்தையும் வர்ணிக்கிறார். இதனால்தான் மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகலில் ஈங்கோய் மலையின் எழிலது காட்டியும் என்றும், பரணதேவ நாயனார் கூட சிவபெருமான் திருவந்தாதியில் ஈங்கோய் மலையார் எழிலார் என்றும் வர்ணிக்கிறார். அத்தனை அழகு வாய்ந்தது அம்மலை. சரி, தமிழகத்தில் சங்க காலம் தொட்டே பெண்கள் தங்கள் கால்களில் அணியும் சிலம்புகளில் முத்துமணிகளை நிரப்பும் பழக்கம் இருந்தது. தமிழகம் முத்து வாணிபத்தில் சிறந்து விளங்கியது. சாதாரணமாக பாண்டி நாடு முத்துடைத்து என்பார்கள். இது கீழே கடலில் விளையும் முத்துக்களின் பிரபலத்தை சொல்வதாகும். ஆனால் சேக்கிழார் பெருமான் பல வகையான முத்துக்களை பற்றி குறிப்பிடுகிறார். இத்தகைய முத்துக்களின் உறைவிடமாக ஈங்கோய் மலை விளங்கிய சிறப்புடையது என்கின்றார் நம் நக்கீரர். வேளத்திடை விளங்கும் முத்துக்கள், மூங்கிலிடை விளங்கும் முத்துக்கள், இவற்றை பற்றி பல பாடல்களில் நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். பாடல் 7 இடு திணை தின் வேளம் கடிய குறவர் வெடிபடு வெண் கவன்கள் ஊன்ற நெடு என நீண்ட களை முத்து உதிர்க்கும் ஈங்கோயே ஏங்கு மணி பூண்ட களை ஏறி பொறுப்பு. அது குறவர்கள் கவன் கொண்டு யானையை தாக்கியதனால் உயர்த்த மூங்கில்கள் முத்தை உதிர்க்கும் என்கிறார். மேலும் சில பாடல்களில் மூங்கில் முத்துக்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். தவிரவும் யானையிடமிருந்து விளையும் முத்துக்களை பற்றியும் சில பாடல்கள் மூலம் குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டாக பாடல் 59 மதங்கொண்ட ஆண் யானையின் தந்தங்களிலிருந்து சிந்து முத்துக்களை பற்றி குறிப்பிடுகிறார். மேலும் பாடல் 63 மந்த கரி முகத்தை வாளரிகள் பீர ஒளிர் முத்தம் பனி நிகர்க்கும் மொய்ப்பிட்டால் அத்தகைய ஏனர் புனம் நீடும் ஈங்கோயே தேங்கு புனல் கூனர் பிறையணிந்தான் குன்று. அதாவது மத்தகத்தை உடைய யானையின் முகத்தை சிங்கங்கள் கிழிக்க ஒளி வீசும் முத்துக்கள் பனி போல் காட்சியளிக்கும் என்கிறார். இவை தவிரவும் இம்மலை மரகத மலை, தோண்ட தோண்ட மணிமுத்து காணப்பெறும். 14 மற்றும் 15ஆம் பாடல்களில் மணிமுத்துக்கள் மலையெங்கும் சிதறி இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். பாடல் எண் 14 ஏனம் உழுத பொழுதி இனமணியை காணவர்தம் மக்கள் கனலென கூனல் என்கின்றார். பின்னர் 15ஆம் பாடலில் ஏனம் கிளைத்த இனபவள மாமணிகள் காணல் எரிபரப்ப கண்டஞ்சி யானை என்று குறிப்பிடுகிறார். இப்படி பல பாடல்களில் முத்துக்களை குறிப்பிடுகிறார். பாடல் 7 சற்று திருப்பி பார்ப்போம். இதில் மூங்கில் முத்துக்களை பற்றி பார்க்கிறார் நக்கீரர். இதனை பார்த்தவுடன் நக்கீரருக்கு உடனே திருநெல்வேலியில் முகுங்கிலில் இறைவன் தோன்றியது நினைப்பு வருகிறது. அதனால் ஈற்றடியில் ஏங்கு மணி பூண்ட களையேறி பொறுப்பு என்று பாடியுள்ளார். இது ராமச்சந்திர கவிராயர் கூட மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கண் சாமி என்று பாடியுள்ளார். இப்படி முத்துக்கும் மூங்கிலுக்கும் கூட நம் பெருமான் பொருத்தம் இருக்கிறதை பாருங்கள். இத்தலத்தின் தல விருட்சம் புளிய மரமாகும். இங்கு புளிய மரம் மிகுதியாக இருந்தமையால் இத்தலம் திந்திடி வனம் எனவும் பெயர் பெற்றது. தலமரமாகிய புளிய மரம் ஆதிசேடன் அம்சத்தையும் சிவஸ்வரூபத்தையும் கொண்ட தெய்வத்தன்மை வாய்ந்தது. இதனை தரிசித்து வணங்குவோருக்கும் வலம் வருவோருக்கும் சகல இஷ்ட சித்திகள் எளிதில் உண்டாகும் என்பது இத்தல வரலாறு கூறுகிறது. ஆனால் இத்தலத்தில் இப்பொழுது புளிய மரம் இல்லை.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு வழிபட்ட வரலாற்றை பற்றி ஒரு கர்ண பரம்பரை செய்தி கூறுகிறார்கள். அதற்கும் புளிய மரத்திற்கும் தொடர்புள்ளது. ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு பாச்சிலாச்சிராமம், திரு பைங்கிலி முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு திரு ஈங்கோய் மேலை அடைந்து இறைவனை தரிசித்து பொன் வேண்டினார். ஆனால் புளிய மரத்தின் காய்கள் எல்லாம் பொன்னாகி கீழே உதிர்ந்தன. சுந்தரர் அவற்றை எல்லாம் மகிழ்வுடன் எடுத்துக்கொண்டு மீண்டும் திரு பாச்சிலாச்சிரமம் அடைந்து அங்கு இறைவன் தமக்களித்த பொன்னையும் புளியங்காய் பொன்னையும் உடன் வைத்து பார்க்கும்போது இறைவன் முன்வந்து ஒரு சிறிதும் வேறுபாடு தோன்றாதவாறு அவற்றை எல்லாம் மாற்றுரைத்து அறியும்படி காட்டினார். இது ஒரு கர்ண பரம்பரை செய்தி. இது ஏகதேசம் நம் திருவாரும் திருமணிமுத்தாரும் கதை நமக்கு ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். இதனை சுந்தரருக்கு புளியங்காய் ஈந்ததுகான் அம்மானே, சுந்தரருக்கு ஈந்ததுவே யாமாயின் அத்தனையும் சொர்ணங்கான் அம்மானே என ஒரு அம்மானை பாடல் கூறுகின்றது. ஆனால் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுந்தரர் திருப்பைங்கிலி தரிசித்துவிட்டு அருள் பொருந்திய திரு ஈங்கோய் மலை முதலாக பெருமானுடைய பதிகள் பலவும் பணிந்து கொங்கு நாட்டில் உள்ள திரு பாண்டி கொடுமுடி என்னும் கோயிலை சென்று சேர்ந்தார் என்று மட்டுமே குறிப்பிடுகிறார். சுந்தரர் இத்தலத்தில் பாடியதாக பதியங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்ததாக 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் கூட தன் இணையை எந்த வகையில் நேசிக்கிறது என்பதை பல பாடல்கள் விளக்குகின்றன. உதாரணமாக 23வது பாடலில் கருத்த முலை சூர்பிடிக்கும் கார்யானை சந்தம் இருத்து கை நீட்டும் ஈங்கோயே செருத்த தடதடத்த தோலுரிவை காப்பமை போர்த்த விடமிடற்றினான் மருவும் வெறுப்பு. இங்கு சூழ்கொண்ட பெண் யானைக்கு கரிய ஆண் யானை சந்தனத்தை பறித்து கை நீட்டும் என்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற குற்றால குறவஞ்சியின் காதல் வரிகள் உங்கள் நினைவிற்கு வந்து மகிழ்விக்கின்றனவா? விலங்குகள் காதல் மொழி கொஞ்சும், இயற்கை எழில் விஞ்சும் கவிதைகள் என்று மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க அகத்திணை உட்பட்ட பாடல்களும் இல்லாமல் இல்லை. இதில் வரும் 25வது பாடல் சற்று வித்தியாசமானது. விலங்குகளாயினும் இதுவரை எந்த அகத்திணை பாடல்களிலும் இத்தகைய ஒரு அகம் சேர்ந்த காதல் உரைக்கப்படவில்லை என்றே தோன்றுகிறது. கலவி களிறு அசைந்த காற்று எங்கும் காணாது இலை கை கொண்டு ஏந்தி கால் வீச உலவி சென்று ஒன்பிடி காற்று ஏற்று உகக்கும் ஈங்கோயே பாங்காய வெண்பொடி நீட்டான் மருவும் வெறுப்பு. அதாவது கலவி செயலுக்கு உடன்பட்ட பெண் யானை களைப்படைந்திருக்கின்றது. காட்டில் காற்று எங்கும் இல்லை. ஆண் யானை இலையை கொண்டு வந்து காற்று உண்டாகுமாறு வீச பெண் யானை காற்றடைந்து மகிழ்கிறது என்று இப்பாடலில் விலங்கினங்கள் உடலாலும் உணர்வாலும் காதல் வயப்பட்டிருப்பதை அரிதாக காணலாம். 38வது பாடலிலும் இது போன்ற ஒரு அற்புதமான காதல் சுவை பாடல். சந்தன பூம் பைந்தலையை செந்தேனில் தோய்த்தி யானை மந்தன் மடப்பிடியின் வாய்கொடுப்ப வந்ததன் கண்களிக்க தான்களிக்கும் ஈங்கோயே தேங்காதே விண்களிக்க நஞ்சுண்டான் வெறுப்பு. இப்பாடலில் ஆண் யானை சந்தன தலையை தேனில் தேய்த்து தான் உண்ணாமல் தன் பெண் யானைக்கு கொடுத்து அந்த பெண் யானை உண்டு கழிப்பதை கண்டு ஆண் யானை கழித்தது என்று ஆண் பெண் யானையின் அன்பின் அடையாளத்தை காட்டுகிறார். அடுத்த வரியில் இறைவன் விடமுண்ட வரலாற்றினை குறிப்பிடுகிறார். இங்கே இறைவன் பார்க்கடலில் கிடைத்த அமுதத்தை தான் உண்ணாவில்லை, வானவர்களுக்கு அளித்து அவர்கள் உண்பதில் தான் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அது மட்டுமல்ல, பார்க்கடலில் தோன்றிய விடத்தை கண்டு அனைவரும் அச்சம் கொள்ள இறைவன் கருணை கடல் அல்லவா, சிறிதும் தயங்காது அவ்விடத்தை உண்டு வானவர்களை வாழச் செய்தார். இறைவனின் கருணை திறத்தை மிகவும் அருமையாக நக்கீர தேவநாயனார் இந்த பாடலில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பாடலில் குறமகளிர் சந்தன மரத்தின் இலையில் குளிர்ந்த திணைமாவில் தேன் கலந்து எடுத்து இனிது உண்ண
அங்கே உள்ள பெண் குரங்குகள் தன் இளைய இனத்தவருக்கு வாயில் கொடுத்து தானும் உண்ணும் ஈங்கோயே என்று சொல்கிறார். விலங்குகள் குட்டிகளை உண்ணச் செய்யும் பாங்கு, பெரிய யானைகள் தமது இணையை உண்ணச் செய்து மகிழும் இனிமை, எல்லாமே இனிமை கலந்த இலக்கிய கற்பனை. சந்தின் இளையதனுள் தன்பிண்டி தேன்கலந்து கொந்திய இனிது உண்ண குறமகளிர் மந்தி இளமகளிர் வாய் கொடுத்து உன் ஈங்கோயே வெற்பின் வளமகளிர் பாகன் மலை. இப்பாடலின் கடைசி வரியில் வெற்பின் மகளிர் பாகன் மலை என்றால் பர்வத மன்னின் மகள் பார்வதியை பாகமாக உடைய சிவபெருமான் மலை என்று குறிப்பிடுகிறார். இது நாம் ஏற்கனவே தல வரலாற்றில் சிந்தித்தோம். ஒரு காலத்தில் பிருங்கி ரிஷியானவர் அம்பிகையை துதியாமல் சிவனை மட்டுமே துதித்து வந்தார். அது கண்டு வருந்திய அம்பிகை மரதாச்சலத்தை அடைந்து லக்ஷ்மி தீர்த்தம் உண்டாக்கி 12 ஆண்டுகள் ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள். கிருபாநிதியாய எம்பெருமான் தேவிக்கு முன்னர் தோன்றி அவள் வேண்டியபடியே தனது நீங்காத பாகமாக ஏற்றதால் அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இம்மலையும் சக்தி பீடமாகவும் சக்தி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நாம் தல வரலாற்றில் குறிப்பிட்டிருந்தது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கலாம். இதனை இங்கே அழகாக நக்கீரதேவநாயனார் கொண்டு வந்து சேர்த்து உள்ளார். பாடல் எண் 40 இம்மலை குரத்திகள் யானை தந்தத்தால் திணைமாவு இடித்து தேன் கலந்து தன் வீர கணவனுக்கு கொடுக்கும் இந்த செயல்பாட்டை வர்ணித்துவிட்டு இம்மலை முருகக் கடவுளின் பழமை பொருந்திய தந்தையாராகிய சிவபெருமானது குந்தாகும் என்கிறார். நக்கீரர் அல்லவா முருகப்பெருமானையும் குறிக்க தவறவில்லை. சார குரத்தியர்கள் தன் மறுப்பால் வெண்பெண்டி சேர தரிக்கி மது கலந்து வீர தமரர் இனிதா உண்ணும் சீர் ஈங்கோயே வெற்பின் குமரர் முது தாதையர் குன்று. கடைசி வரியில் இன்பக்குமரின் முதிய தந்தையாரின் மலை என்று குறிப்பிடுகிறார். முருகு என்றால் அழகு, இளமை அல்லவா? முருகப்பெருமான் இன்பக்குமரன் என்று உரைப்பதில் தவறில்லை. அவன் மிக இளையவனாயினும் அவனை பெற்ற தந்தை மிக முதியவன் என்னும் நயம் தோன்றுவதற்கு முது தாதையர் என்றார் சிவபெருமானை. முளைத்தானை எல்லோருக்கும் முன்னே தோன்றி என்ற அப்பர் வாக்காலும் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே என்ற மணிமொழியாரின் வாக்காலும் சிவபெருமானை முது தாதையர் என்று கூறுவது சால பொருந்தும். முருகப்பெருமானுக்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. திரு கைலாயத்தில் இருந்த 9 சித்தர்கள் இங்கு வந்து தவம் செய்து சிவபெருமானிடம் வேண்டிய வரங்களை பலவற்றையும் பெற்றார்கள். அவர்கள் இங்கேயே சித்தியும் அடைந்தார்கள் என்று புராண தகவல் உண்டு. அது மட்டுமல்ல, சித்த புருஷரான போகர் பழனி தண்டாயுதபாணியை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால் இந்த திருத்தலத்திற்கு வந்து சமாதி யோக நிஷ்டையில் இருந்தார். போகரின் சமாதி கோயில் இந்த மலையின் அடிவாரத்தில் இன்றும் உள்ளது. மற்றொரு குறிப்பில் போகர் இங்கு இருக்கும்போது அவர் கனவில் முருகன் தோன்றியது. பின்னர் அவர் நவபாஷாணங்களை கொண்டு அந்த கனவில் தோன்றிய முருகனை சிலையாக வடித்து பின்னர் அந்த சிலையை பழனி மலையில் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்தார் என்றும் அந்த குறிப்பு கூறுகிறது. மலைக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு புதிதல்ல என்பதை நாம் அறிவோம். அது இத்தலத்திலும் உண்மையாகின்றது. மலை அடிவாரத்தில் கொங்கு நாட்டு தலங்களுக்கு உரித்தான 20 அடி உயரத்தில் கல்விளக்கு தூண் இங்கு காணப்படுகிறது. பொதுவாக மாதர்கள் குளங்களில் குடைந்து ஆடுவதை புலவர்கள் அழகுபட பாடி மகிழ்வர். மணிவாசக பெருமான் திருவம்பாவையில் பைங்குவளை கார் மலரால் என்கின்ற அந்த திருவம்பாவை பாடலில் பொங்கு மடிவிற் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பொங்க புனல் பொங்க பங்கைய பூமுனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்பார். சுந்தரரும் கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தில் கரைந்து என்று பாடலை பாடியுள்ளார். அதை போன்று 45வது பாடலில் நக்கீரனார் வருணிப்பதாவது தடங்குடந்தை கொங்கை குறமகளிர் தங்கள் இடம் புகுத்து அங்கு நரவம் மாந்தி உடன் கலந்து மாக்குறவை ஆடி மகிழ்ந்து வரும் ஈங்கோயே கோக்குறவை ஆடி கொழுங்குன்று. அதாவது குறவை என்பது 7 மங்கையர்
கைகோர்த்து ஆடும் நடனம். இவ்வாறு புனலில் குறமகளிர் மகிழ்ச்சியாக ஆடும் நடனத்தை விவரிக்கிறார். அடுத்த வரியில் பெருமான் ஆடும் திருநடனத்தை குறிப்பிடுகிறார். இறைவனும் ஆடல் புரிபவர் அல்லவா, அதனால் அவனது ஆடல் பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். ஆனால் ஆடல் மக்கள் ஆடுவது போன்றதன்று, அரும் பெரும் செயல் குறித்து ஆடப்படுவது. ஆகவே அது கோக்குறவை என்று குறிப்பிடுகிறார். அக்கூத்து ஆனந்த கூத்து, காளிகா கூத்து, கௌரி கூத்து, சந்தியாநாட கூத்து, சங்கார கூத்து, திரிபுர கூத்து, ஊர்த்துவ கூத்து, கொடுகொட்டி கூத்து, பண்டரங்க கூத்து, கபால கூத்து என்று பல இருத்தலால் இதை கோக்குறவை என்றார். இதற்கு முன்பாக குற்றால குறவஞ்சி பாடல் ஒன்றின் சாயலை நினைவுபடுத்தினோம். அதே போன்றே இங்கு இப்பாடல் 54 பணவ நிலை புற்றின் பழஞ்சோற்று மலை கணவன் இடந்திட்ட கட்டி உணவேண்டி எங்கு அங்கே ஏற்றிருக்கும் ஈங்கோயே செஞ்சடைமேல் வன்கங்கை ஏற்றான் மலை என்கிறார். அதாவது பாம்பு புற்றில் உள்ள புற்றான் சோத்தை ஆண் கரடி எடுக்க அதை உண்ண வேண்டி பெண் கரடி அழகிய கையை ஏந்தி கொண்டிருக்கும் ஈங்கோயே என்கிறார் புலவர். இவையெல்லாம் வெறும் கற்பனை மட்டும்தான் என்று எண்ணி தள்ளிவிட முடியுமா என்ன? அவைகளின் நடை பாவனங்களை உடனிருந்து பார்த்து எடை போட்டது அல்லவா போல அல்லவா இருக்கின்றது. ஈற்றடியில் பகிரதனுக்காக இறைவன் கங்கையை சடையில் தாங்கிய வரலாற்றை குறிப்பிடுகிறார். எத்தனைதான் விலங்குகளின் மனிதனை ஒத்த நடைமுறைகளை இப்பாடல்கள் மூலம் நாம் சுவைத்தாலும் பகுத்தறிவில்லா அவையாருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டு அறிவற்ற தன்மையில் செயல்படுவதை பாடல் 29 மற்றும் 56 நாம் காணலாம். பாடல் 29 பார்த்தால், கல்லா குரங்கு பளிங்கிற் கனி காட்ட எல்லா குரங்கும் உடன் ஈண்டி வல்லே இருந்து கிரார்கள் கிளைக்கும் ஈங்கோயே மேனி பொருந்த அராப்புண்டான் பொறுப்பு. அதாவது கல்வி அறிவில்லாத குரங்கு பளிங்கு கல்லில் வேறு இடத்தில் உள்ள கனியின் நிழலை காட்ட எல்லா குரங்குகளும் ஒன்று கூடி நகத்தினால் கல்லை கிளறும் ஈங்கோயே என்கிறார். மனிதர்களிலும் கல்வி அறிவில்லாத கூட்டம் மாயையான ஒருவனது கூற்றை உண்மை என ஏற்று ஆராயாமல் செயல்பட்டு அதனால் ஏதும் பயனில்லாது தானும் கெடும் என நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் அருமையாக விலங்கினங்களால் உருவப்படுத்துகிறார் புலவர். அடுத்ததாக ஒரு பாறையின் மீது தனது நிழலை கண்டு வேறு யானை என்று நினைத்து கோபித்துக் கொண்டு ஒரு ஆண் யானை கொம்பை ஒடித்ததை பெண் யானை பார்த்து ஏளனம் செய்யும் ஈங்கோயே என்கிறார். பாறை மிசை தன் நிழலை கண்டு பகடு என்று சீறி மறுப்பொசித்த செம்முகமாம் தேறிக்கொண்டு எல்லை பிடியென்னும் ஈங்கோயே மூவையிலும் வில்லை கொடு வெகுண்டான் வெறுப்பு என்கிறார். இதில் கடைசி அடியில் இறைவன் முப்புறங்களை எரித்த வரலாற்றை குறிப்பிடுகிறார். தனி ஒரு உயிரின் மடமையை மேலே விளக்கி அதன் கீழ் இவ்வரலாற்றை குறிப்பிடுவது எல்லா மடமைக்கும் காரணமாகிய மும்மலங்களை அழிக்க வல்லவன் ஈங்கோ இறைவன் ஒருவனே என்று சொல்லாமல் சொல்கிறார். இவ்விலங்குகளுக்கு ஆய்ந்தறியும் ஆற்றல் இல்லை என்கிறோம். ஆனால் அன்பின் மிகுதியால் பிரிவாற்றமையால் அவைகள் வாடுவதை புறநானூறு போன்ற இலக்கிய நூல்களில் தலைவன் தலைவிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிற பாங்கை நாம் பார்த்திருப்போம். திரு ஈங்கோய்மலை 57வது பாடலில் பிடிபிரிந்த வேளம் பெருந்திசை 4 ஓடி படிமுகிலை பல்காலும் பார்த்திட்டு இடரா இருமறுப்பை கைகாட்டும் ஈங்கோயே வானோர் குருவருட்குண்டாய் நின்றான் குன்று என்கிறார். தனது பெண் யானையை பிரிந்த வேளமானது மலையில் படியும் மேகங்களை பார்த்து மயங்கி 4 திசைகளிலும் தேடி அலைகிறது என்று புலவர் தலைவியை பிரிந்த தலைவனின் நிலையாக பிடியை பிரிந்த வேளத்தின் நிலையை வர்ணிக்கிறார். இந்த யானையின் மூலமாக அவர் ஒரு குருவை தேடும் ஆன்மாவின் நிலையை விளக்குகிறார். உதாரணமாக மணிவாசக பெருமான் தன் குருவை தேடி அலைந்தது நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதன் பொருட்டே இப்பாடலின் கடைசி வரியில் இறைவன் வானவர்களுக்கெல்லாம் குரு என்கின்ற போது அவன் இப்படி தேடும் ஆன்மாவிற்கு கண்டிப்பாக குருவாக வருவான் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
இத்தகைய பிரிவாற்றாமையின் கீழ் பாடல் 60 எடுத்துக்கொண்டால் அது மலைவாழ் குறமகளிர் அன்பிற்கு அடையாளமாக அப்பாடலை தெரிவு செய்து கொள்ளலாம். மலை திரிந்த மாக்குறவன் மான்குணர நோக்கி சிலை நுதலி சீறி சிலைத்து கலைபிரிய இம்மான் குணர்தல் இழுக்கு என்னும் ஈங்கோயே மெய்மான் புணர்ந்த கையான் வெறுப்பு. மலையில் திரிந்த மாக்குறவன் மான் கொண்டு வருவதை பார்த்த வில்லை உத்த நெற்றியுடைய குரத்தி கோபித்து உரத்த குரலில் ஆண்மானை பிரியவிட்டு பெண்மானை கொண்டு வந்தது பெரும் குற்றம் என்று சாடுகிறாள். மான்களின் பிரிவாற்றாமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இப்பாடல் அப்பெண்களின் இரக்க குணத்தையும் எடுத்துக் கூறுகிறது அல்லவா? இந்த மான் வரும் பாடலுக்கு பொருத்தமாக இறைவன் வேதத்தின் நாயகன் தான் என்பதை அறிவிப்பதற்காக மான் வைத்திருக்கும் குறிப்பை 4வது வரியில் அழகாக கொடுக்கிறார் புலவர். நிழலை பார்த்து பாறையை கிளறும் வேளம் என்றெல்லாம் அவற்றின் பகுத்தறிவில்லா நிலையை பறைசாற்றும் பாடல்களை பார்த்தோம். ஆனால் அவ்வேளத்திடை தங்கியிருக்கும் சிறு அறிவுத்திறனையும் புலவர் விட்டு வைக்கவில்லை எனலாம். பாடல் 69 புலவரின் பார்வை மூங்கில் அடர்ந்த காட்டில் யானையின் மீது கணை தொடுக்க அதை பார்த்த பெண் யானை மூங்கிலை வளைத்து யானையை கணைக்கு இலக்காகாமல் காக்கிறது என்று அற்புதமாக அவைகளின் சமயோசித அறிவை பாராட்டுகிறார். வேய்வனத்துள் யானை திணை கவர வேறிருந்து காய்வனத்தே வேடன் கணை விசைப்ப வேயணைத்து மாப்பிடி முன் ஓட்டும் ஈங்கோயே மறைகளிக்கும் பூப்பிடி பொற்றாளன் பொறுப்பு. இப்பாடலில் கருத்தை வேடன் அம்பு எய்து கொன்று விடுவானோ என்று அஞ்சி முன்னே தன் பிடியை ஓட்டி தான் பின்னே வந்தது யானை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பாரும் உளர். எப்படியாயினும் இதில் யானை தன் இணையை காப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதுபோல ஈற்றடியில் குறிப்பிட்டுள்ள இறைவனின் மலர் பாதங்களை நாம் பிடித்து கொண்டால் பூப்பிடி பொற்றாளன் மலர் பாதங்களை நாம் பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை எப்படியும் காப்பாற்றி விடுவான் என்பது உறுதி. பாடல் எண் 36 இதனோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருந்ததால் அப்பாடலை நான் பின்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். கொடிவீர் சிலைவேடர் கொல்லை புகாமல் படு குழிகள் கல்லுதல் பார்த்து அஞ்சி நெடுநாகம் தண்டு ஊன்றி செல்லும் சீர் ஈங்கோயே தாழ் சடைமேல் வண்டு ஊன்றும் தாரான் மலை. ஓ, எவ்வளவு வித்தியாசமான பாடல்! வயோதிகர்கள் தண்டு ஊன்றி செல்வதை பார்த்திருக்கிறோம். எங்காவது யானை தண்டு ஊன்றி செல்வதை பார்க்க இயலுமா? நக்கீரர் பார்த்திருப்பார் போல. திணை கொல்லைக்குள் யானை புகாமல் இருக்க வளைந்த வில்லை உடைய வேடர் குழிகள் வெட்டுவதை பார்த்து அஞ்சி யானைகள் அக்குழியினை தெரிந்து கொள்வதற்காக தடியினால் ஊண்டி பார்த்து கொண்டு செல்லும் ஈங்கோயே என்கிறார். ஆஹா, எவ்வளவு அற்புதமான கற்பனை! இந்நூலின் பெயரே ஈங்கோய் மலை 70 என்பதல்லவா? எனவே 70வது பாடலை சொல்ல வேண்டாமா? பாடல் எண் 70. வளகி இதழ் காந்தள் மேல் வண்டு இருப்ப ஒன்தி முழுகியது என்று அஞ்சி முதுமந்தி பழகி எழுந்து எழுந்து கை நெறிக்கும் ஈங்கோயே திங்கட் கொழுந்து எழுந்த செஞ்சடையான் குன்று. பொன்னிற வலுவழுப்பான காந்தல் இதழ்கள் மேல் வண்டு இருக்க ஒளிபொருந்திய தீயில் மூழ்கியது என நினைத்த கிழக்குரங்கு எழுந்தெழுந்து பார்த்து கையை நெரிக்கும் ஈங்கோயே என்கிறார். இவ்விறுதி பாட்டில் இறுதி அடியில் பிறைச்சந்திரனை அணிந்த எம்பெருமானை வர்ணிக்கும் போது கிரணார் தெரியப்படுத்தும் வாக்கானது திங்கள் கொழுந்து என்பதான ஒரு அழகான சொற்பிரயோகம். சரி, அதிலதில் ஒரு அகப்பை அள்ளி கொண்டேன் என்று கம்பன் சொல்வது போல திரு ஈங்கோய்மலை 70 பாடல்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல பாடல்களை பார்த்து நாம் 70வது பாடலோடு நிறைவு செய்தோம். இதில் இறைவனை பற்றிய குறிப்புகள், புராண கதைகள், உமாதேவியாரை பற்றிய குறிப்புகள், முருகனை பற்றிய குறிப்புகள், முத்துக்களை பற்றிய குறிப்புகள், விலங்குகள், பறவைகளின் குணங்கள், குறவன் குரத்தின் பண்புகள் என பல வகையான குறிப்புகளை சுவையாக அறிந்து கொண்டோம். ஆயினும் முதல் தொடக்கத்தில் இத்தலம்
அல்லது இப்பாடல் திருவானைக்கா போலவோ திரு எறும்பூர் போன்றவோ இங்குள்ள விலங்குகள் நேரடியாக இறைவனை பூசை செய்யவில்லை என்று மேலோட்டமாக கூறியுள்ளோம். ஆயினும் இதில் 34வது பாடலை படிக்கும்போது எனக்கு ஞானசம்பந்த பெருமானின் திரு கானப்பேர் தலத்தை பாடிய தேவாரம் நினைவிற்கு வருகிறது. பிடியலாம் பின் செல பெருங்கை மாமலர்தனி விடியலே தடமுகி விதியினால் பழிபடும் கடியுலாம் பூம்பொழிர் கானப்பேர் அண்ணனின் அடியலால் அடை சரண் உடையரோ அடியரே. இதுதான் அப்பாடல். அதாவது பெரிய கையை உடைய யானை தடாகத்தில் மூழ்கி மலர் கொண்டு வந்து பூசனை செய்யும் முறைகளை போற்றுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த சாயலை ஒத்த திரு ஈங்கோய்மலை 70 உள்ள 34வது பாடலை பார்ப்போம். கொல்லை இளவேங்கை கொத்து இருத்து கொண்டு சுனை மல்லை நீர் மஞ்சனம் நாட்டிக் கொண்டு ஒல்லை இருங்கை களிரேறும் ஈங்கோயே மேல் நோய் வருங்கை களைவான் மலை. அதாவது கொல்லையில் உள்ள இளவேங்கை மரத்தினது கொத்தை ஒடித்து கொண்டு நீரை மஞ்சனம் ஆட்டிக்கொண்டு பெரும் கையை உடைய ஆண்யானை விரைந்து வரும் ஈங்கோயே, அதாவது மஞ்சனமாடி மலர் கொண்டு வரும் இப்பெருங்கையுடைய ஆண்யானை எதற்காக ஏறி வரும்? பூசணைக்காதன இருக்கும் என்பதை நாம் இதயத்தில் நாட்டிக்கொள்ளலாம். அப்படி நாமும் வணங்கினால் ஈற்றடியில் மேல் நோய் களைவான் என்று குறிப்பிட்டது போல இறைவன் முன்வினை சேர்வினை தீர்ப்பதோடு இனி வரும் வினையும் தீர்ப்பான் என்று உறுதி கூறுகிறார் நக்கீரர். இப்படிப்பட்ட அருமையான இத்தலத்தை நாம் அனைவரும் சென்று தரிசித்து அங்கு ஈங்கோய்நாதர் முன்னால் இந்த ஈங்கோய் 70 பிரபந்தத்தை பாட அந்த ஈங்கோய்நாதர் அருள் புரிய வேண்டும் என்று அப்பெருமானின் பொன்னார் திருவடியில் விண்ணப்பித்து இதுவரை பொறுமையாக கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவது பொற்பாதங்களையும் என் தலையில் சூட்டி இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய ஏற்பாட்டாளர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈங்கோய்மலை எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் தன்னுடைய மென்மையான குரலில் ஆதி முதல் அந்தம் வரையிலாக என்பது போல திருமுறையில் தொடங்கி 11ஆம் திருமுறையின் சிறப்புகளை கூறி நக்கீர தேவநாயனாரின் காலம், பாடல் வரிகளின் தன்மை, அதிலும் குறிப்பாக இப்பாடல் ஈற்று அடியை போற்றிப்பாடலாக கொண்டு பெருமானை துதிக்கலாம் என்று நமக்கெல்லாம் மிக அழகான ஒரு உபாயத்தை கூறினார் ஐயா அவர்கள். மேலும் இப்பாடல் வரிகளை பெருமானை வினை தீர்க்கும் விகிருதனாகவும் அவன் தாய்ப்பாசம் கொண்டவன் என்றும் நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். அந்த மலையின் சிறப்பு, தலத்தின் சிறப்பு, தல மரத்தின் சிறப்பு, மலையில் வாழ்ந்த குறவன் குறத்திகளின் கருணை, விருந்தோம்பல் பண்பு என அனைத்தையும் ஐயா நமக்கு மிக அற்புதமாக எடுத்து கூறினார். ஐயாவின் பாடல் விளக்கங்களும் அதற்கு ஏற்றது போல அவர் தந்த அந்த காட்சி படங்களும் நம் கண்ணுக்கும் செவிக்கும் அரியதொரு விருந்து. ஐயா கூறிய இலக்கிய நயம் சொட்ட சொட்ட ஐயா கூறியதை கேட்க நமக்கும் இப்பொழுதே இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிடும் அல்லவா? எனக்கு வந்துவிட்டது. மிக்க நன்றி ஐயா. ஐயாவிற்கும் இந்த நிகழ்வை கண்டு களித்த அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக 11வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாட் பாக்ஸில் உள்ள லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் குழுவின் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.